ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 140 நம்ம பார்க்க போறோம். சாஸ்கே பாதுகாக்கவா, என்ன பாதுகாக்கவான்னு ஷாக் ஆவா. என்ன விளையாடுறியான்னு கேட்கவும், நான் உங்கள்கிட்ட திரும்பவும் சொல்றேன், உங்க அண்ணனை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு பா டோபி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீனா நானே உன்னை குன்றுவன் பா சாஸ்கே. இது ஒன்னும் அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்ல. சடனா இப்படிப்பட்ட கதையை என்ன மாதிரி ஒரு வினோதமான ஆளு சொன்னா எப்படி நம்ப முடியும்? ஆனா நான் உங்ககிட்ட சொல்றதுதான் உண்மை. இட்டாச்சி அதை பத்தி சொல்லிருக்கணும் இல்லையா? அன்னைக்கு நைட் அவன் கூட இருந்தவனை பத்தி நான் தான் மாதரா உச்சிஹான் பா. இதுக்கப்புறமா அந்த மாஸ்க்டு மேன நம்ம மாதரா உச்சிஹானே சொல்லிக்கலாம். இதை கேட்ட சாஸ்கே ரொம்பவுமே ஷாக் ஆவா. இட்டாச்சி பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், அது கூட தெரியாம இட்டாச்சி இறந்துட்டான் அப்படின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கே செம கடுப்பாவா. பயமோடு, இந்த விஷயம் எல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, என் கண் பார்வையில இருந்து விலகி போ அப்படின்னு சாஸ்கே கத்தவும், இல்ல இதை நீ கேட்டாகணும், அது உன் கடமை, இது உங்க அண்ணனோட வாழ்க்கையை பத்தி, ஷினோபி வேர்ல்டோட நன்மைக்காகவும் ஹிடன் லீஃப் வில்லேஜோட நன்மைக்காகவும் அதுலயும் குறிப்பா அவன் தம்பியான உனக்காக உங்க அண்ணன் எல்லாத்தையும் பணையம் வச்சான். இட்டாச்சி உச்சிஹா எப்படி வாழ்ந்தான்னு நீ தெரிஞ்சுக்கணும். இட்டாச்சி ஏன் உன் கண்ணுல அமாதாரசுவ பொறுத்துனான்னு தெரியுமா அப்படின்னு மாதரா கேட்கவும், இதை கேட்க விரும்ப கூடாதுங்கிற மாதிரி பண்ணுவான் சாஸ்கே. நீயும் நானும் சந்திச்சுக்க கூடாதுன்னு இட்டாச்சி உறுதியா இருந்தான். என் கதையை கேட்ட எல்லாம் உனக்கே புரியும். இட்டாச்சியை பத்தி உண்மை தெரிஞ்சவங்க ஹிடன் லீஃபஸ் அண்ட் டான்சோ, தேர்ட் ஹோகாகே, அப்புறம் அட்வைசர்ஸ் ஹோமுரா அண்ட் கொஹாரு, இவங்க 4 பேத்துக்கும் தான். தேர்ட் ஹோகாகே இறந்துட்டதால மிச்சம் இருக்க 3 எல்டர்ஸ்க்கு தான் அந்த ரகசியம் தெரியும். அந்த 3 பேருமே அருவருக்கத்தக்க உண்மையை எப்பவும் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இட்டாச்சி பத்தின உண்மை இருள மறைஞ்சிரும் மொத்தமா. அதை தான் இட்டாச்சியும் விருப்பப்பட்டான். இருந்தாலும் எனக்கும் இட்டாச்சியோட உண்மையெல்லாம் தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விஷயத்த கூட ரியலைஸ் பண்ணாம தான் இட்டாச்சி இறந்தான். இருந்தாலும் டபுளா உறுதி செய்ய விரும்பினான் போல. பார்க்க போனா இட்டாச்சியை நான் நம்பல. ஒருவேளை எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அமதரசுவால நான் அமைதியாக பார்த்திருக்கான். உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் என்னோட சரியான காட்டுவன்னு அவ எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு மாதரா சொல்லவும், என்னதான் சொல்ல வர, என்ன பாதுகாக்கவா, எந்த உண்மை அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே ரொம்ப குழப்பத்துல இருப்பான். மாதரா யோசிச்சு பாரு, கவனமா யோசிச்சு இட்டாச்சியை ஞாபகப்படுத்தி பாரு அப்படிங்கும் போது சாஸ்கே அவனோட கைகளை பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப மோசமா மூச்சு வாங்கும். அன்பான அண்ணனை பத்தின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கேவை காட்டுவாங்க, வேர்க்கும் பாஸ்ட்ல காட்டுவாங்க. இட்டாச்சி சாஸ்கே கிட்ட என்னாச்சுன்னு கேட்கவும், அதுதானே அப்பா வேலை செய்யற இடம்னு சொல்லி கேட்டிருப்பான் சாஸ்கே. ஆமா, ஹிடன் லீஃப் போலீஸ் போர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் தான் இது அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும், போலீஸ் போர்ஸோட லோகோ இதுக்காக உச்சிஹா கிரஸ்டோட தோட்ட இருக்குன்னு சொல்லி கேட்பான். கடைசியா நோட்டீஸ் பண்ணிட்டியா அப்படின்னு இட்டாச்சி கேட்கவும், ஆமான்பா. அதை பத்தி சொல்லணும்னா சிம்பிளா உச்சிஹா கிளானோட முன்னோர்கள் தான் போலீஸ் போர்ஸ்ங்கிற இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சதே லீஃப் வில்லேஜ்ல. அதனாலதான் இந்த ஆர்கனைசேஷனோட சிம்பிளா நம்மளோட ஃபேமிலி கிரஸ்டை யூஸ் பண்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து கிராமத்தோட பாதுகாப்பை நம்ம கிளான் கிட்ட தான் படைச்சாங்க. அந்த உச்சிஹா கிரஸ்ட் நம்ம கிளானோட பெருமையை பிரதிபலிக்குது. வருஷங்கள் போக போக உச்சிஹா கிளான் சின்னதாச்சு. இருந்தாலும் இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே அந்த ஃபோர்ஸோட ஒரு பார்ட்டா தான் இருக்கும். இந்த கிராமத்தோட அமைதியை நிலநாட்டுறோம். எல்லாத்துக்கும் மேல விதிவிலக்கான நிஞ்சாக்களால மட்டும்தான் இன்னொரு நிஞ்சா செய்யற கிரைம்ஸை தடுக்கிற திறமை இருக்கும் அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது சாஸ்கே மனசுல அவங்க அப்பாவை கிரேட்டா திங்க் பண்ணுவான். நீயும் இதுல சேர போறியான்னு கேட்கவும், அதுல நான் உறுதியா இல்லைன்றவன் இட்டாச்சி. ஏன்னு கேட்டிருப்பான் சாஸ்கே. பாஸ்ட் அப்படியே கட்டாய் பிரசன்ட்டுக்கு போகும். இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, அவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணா, என் கண்களை திருட நினைச்சா அப்படின்னு கத்துவான் சாஸ்கே. சாஸ்கே அவன் அப்பா அம்மா இருக்க ரூமுக்கு போய் பார்க்கும் போது இறந்து இருந்திருப்பாங்க. யார் இதை பண்ணதுன்னு கேட்கும் போது இட்டாச்சி அட்டாக் பண்ணிட்டு சாஸ்கேவை மங்கைக்கு சரியான யூஸ் பண்ணி சூக்கியோமியில போட்டு ரொம்ப கைண்டா இருந்த இட்டாச்சி போய் மாஸ்டரை பார்த்திருப்பான். அந்த விஷயங்கள் மாத்தி மாத்தி பிளாஷ் ஆகும். சாஸ்கே முடியாம இரும்புவான். மாதரா சாஸ்கே பக்கத்துல போயிட்டு அமைதியாரு, மூச்சு மெதுவா விடு அப்படின்னு பிடிக்கும் போது என்ன தொடாதைன்னு தட்டி விடுவான். சாஸ்கே வேகமா மூச்சு விடுவான். என்ன வெறுத்தாலும் அதுக்குன்னு தானே அண்ணன் இருக்காங்க அப்படின்னு இட்டாச்சி சாஸ்கே கிட்ட சொன்ன விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான். ஷுரிகன் ஜுட்சு சொல்லி தராம சாஸ்கே கிட்ட மன்னிப்பு கேட்டு வேற எப்பயாவது கத்து தரேன் இருப்பான். இட்டாச்சி ரொம்ப கைண்டா இருந்திருப்பான். கைண்டா இருந்தது, ரொம்ப மோசமா இருந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அவனுக்கு ஷஃபிள் ஆகும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாஸ்கே முடிச்சு பார்க்கும் போது கட்டி போட்டு வச்சிருக்கோம், முடிச்சிட்டியா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு, நான் சொல்றதை கேட்டு முடிக்கிற வரைக்கும் இப்படி கட்டி போட்டு தான் வச்சிருப்பான்பா. அவன் இட்டாச்சி என்னோட எதிரி, என்னோட பேரண்ட்ஸை கொன்னா, கிளான்ல இருக்க எல்லாத்தையும் கொன்னா, அவன் ரோக் நிஞ்சா அக்காட்சுக்கில ஒரு மெம்பர், அவன் கேவலமானவன், அவன் தான் என் டார்கெட்டு அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், மாதரா அது உண்மைதான், அந்த ராத்திரி கிளான்ல இருக்க எல்லாத்தையும் கொன்னுட்டு லீஃபை விட்டு இட்டாச்சி எஸ்கேப் ஆனா. ஆனா இது எல்லாத்தையும் லீஃப் வில்லேஜ் லீடர்ஸோட ஆர்டர்ல பண்ணா. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட
அனுப்பப்பட்ட மிஷின். இட்டாச்சி பத்தின உண்மையோட ஆரம்பமே தான் அப்படிங்கவும் அது மிஷினா அப்படின்னு ஷாக் ஆவான் சாஸ்கே. ஆமா, அந்த ராத்திரி இட்டாச்சி அவனோட பர்சனல் ஃபீலிங்ஸை கொன்னுட்டு அவன் மிஷனை முடிச்சான். பார்க்க போனா அமைதியாயிட்ட போல அப்படின்னு மாதரா சொல்லவும், இன்னும் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலின்பா சாஸ்கே. இட்டாச்சியை பத்தி பேசுறதுக்கு ஹிடன் லீஃப் வில்லேஜ் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்துக்கு நான் அவனை கூட்டிட்டு போகணும். இட்டாச்சி தன்னை தியாகம் பண்ணா, காலம் காலமா தொடர்ற விதி இது, அதுக்காக பலியாக்கப்பட்டான் அப்படின்னு மாதரா சொல்லவும், தியாகம் பண்ணானான்ட்டு ஷாக் ஆவான் சாஸ்கே. அதேதான், ஹிடன் லீஃப் வில்லேஜ் நிறுவப்பட்ட காலத்துல இருந்தே ஒரு பெரிய பிரச்சனை வேரூன்றுச்சு. அதுதான் இட்டாச்சியோட வாழ்க்கையை தீர்மானிச்சது. அது பெரிய கதை, ஆனா நான் சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மாதரா சொல்லவும், எந்த அடிப்படையில நான் உன்னை நம்புறது, நீ எல்லாம் நம்பத்தகாதவன் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், ப்ரூஃப்னு என்னால எதையும் காட்ட முடியாது, ஆனா அந்த கதையை முழுசா நீ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதை நீ நம்பறையா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாம் அப்படின்னு மாதரா சொல்லவும், ரெண்டு பேரும் மூஞ்சி பாத்துக்குவானுங்க. சாஸ்கே கடைசியா சரி சொல்லுன்பா, இது எல்லாம் 80 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சது. உலகம் போர்க்காலங்கள்ல குழப்பத்துல இருந்தது. நேஷன்ஸ் பவர்க்காகவும் நிலப்பரப்பை எச்சு பண்றதுக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த போர்க்காலங்கள்ல ஷினோபிஸ் ஆயுதம் ஏந்திய பிரிவுகளா தனிப்பட்ட கிளானா இருந்தாங்க. அவங்க போர்ல பங்கேற்க பல்வேறு நாடுகளால பணியமர்த்தப்பட்டாங்க. அந்த அத்தனை கிளான்ஸ்லயும் 2 ஸ்ட்ராங்கஸ்டான நிஞ்சா கிளான்ஸை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஒன்னு நம்மளோட உச்சிஹா கிளான், இன்னொன்னு ஃபாரஸ்டோட செஞ்சு கிளான். உச்சிஹா கிளானை சேர்ந்த நமக்கு அதிகப்படியான சக்கராவும் ஷரிங்கானும் இருந்துச்சு. எல்லா வகையான போர்லயும் சிறந்து விளங்கினதுனால போரிடுறதுக்கான கிளான்னே அறியப்பட்டுச்சு. அப்பதான் உச்சிஹா கிளான்ல நான் பிறந்தேன். குறிப்பா சக்தி வாய்ந்த சக்கராவோட நான் இவ்வளவு காலம் வாழ்ந்ததே அதுக்கான ப்ரூஃப் தான். முதல்ல நான் செஞ்சது பேட்டில் மட்டும்தான். அதிகாரத்தால வரையறுக்கப்பட்ட யுகத்துல என் ஃப்ரெண்ட்ஸை கொன்னு தம்பியையும் கொன்னு நான் இன்னும் ஸ்ட்ராங்காக நினைச்சேன் அப்படின்னு மாதரா சொல்லும் போது சாஸ்கே செம கடுப்பாவான். அதோட ரிசல்ட்டா தான் பர்ஃபெக்டான மாங்கேக்யூ ஷரிங்கன் எனக்கு கிடைச்சது. உச்சியா கிளானோட லீடராகுமான அந்த சக்தியோட என்ன முடியாத அளவுக்கு செஞ்சு கிளானோட நான் சண்டை போட்டிருக்கேன். செஞ்சு கிளானோட லீடரான ஹாஷிராமாவை நான் எதிர்க்கிறது தவிர்க்க முடியாததா இருந்துச்சு. குட் ஸ்டைல் ஹாஷிராமா செஞ்சு வருங்கால ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ஷினோபி வேர்ல்ட்ல எப்பவுமே டாப்ல இருந்தான். அப்புறம் நான் ரொம்ப மதிச்ச ஒருத்தன். செஞ்சு கிளானை வழி நடத்தினது ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவான ஹாஷிராமா. செஞ்சு கிளானை பார்த்து மற்ற கிளான்ஸ்லாம் பயந்து மதிக்க ஆரம்பிச்சாங்க. செஞ்சு நகர்ந்தா உச்சிகாவும் நகரணும். அவங்களோட போட்டி போடக்கூடிய கிளான்னா அது நம்ம கிளானா தான் இருக்கும். ஒரு நேஷன் செஞ்சுவை பணியமர்த்துனாங்கன்னா அதுக்கு எதிரான நேஷன் உச்சிகாவை பணியமர்த்துவாங்க. நாங்க போட்டியாளர்களா இருந்தோம். ஹாஷிராமா கூட நான் எவ்வளவு சண்டை போட்டனோ அதே அளவுக்கு என் பேரும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு மாதரா சொல்லும் போது சாஸ்கே அடுத்த லெவல் போக என்னோட எபிலிட்டிஸை மெஷர் பண்ணன்னு இட்டாச்சி சொல்லியிருப்பான் இல்லையா. சாஸ்கே அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு உன்னோட ரெப்புடேஷனை அதிகப்படுத்துறதுக்காக தானே உன் தம்பி கண்ணை எடுத்தேன்னு சொல்லி கேட்பான் சாஸ்கே. எடுத்துதான், ஆனா உச்சிகாவை பாதுகாக்கிறதுக்கு அந்த பவர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு மாதரா சொல்லவும், பாதுகாக்கவான்னு கேட்பான் சாஸ்கே. ஆமா, உச்சிகாவோட பேர் வளரவும் அதே அளவுக்கு எதிரிகளும் வளர்ந்தாங்க. மற்ற கிளான்ஸோடவும் செஞ்சு கிளானோட தீய சண்டை போட்டு இருக்கப்ப கிளானை பாதுகாக்க தேவையான தியாகம் தான். என்னோட ஃபேமுக்காக எல்லாம் கிடையாது. என் தம்பி அந்த விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவனோட கண்களை எனக்கு கொடுத்தான் அப்படின்ட்டு கோவத்தை பிரதிபலிக்கிற விதமா தான் கையை தானே அமுத்திக்குவான். ஆனா ஒரு நாள் செஞ்சு கிளான் போர் நிறுத்தம் பண்ணிக்கலான்னு சொல்லவும் அதை உச்சிகாவும் ஏத்துக்கிட்டாங்க. நீண்ட காலமா சண்டை போட்டதுல 2 கிளானை சேர்ந்தவங்களுமே சோர்வடைஞ்சாங்க. அதுவே போதும்னு இருந்தாங்க. ஆனா அதை நான் மட்டும் தான் எதிர்த்தேன். வெறுப்பெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டேன். எதுக்காக நான் என் தம்பியை தியாகம் பண்ணணும்? உச்சிகாவும் செஞ்சுவும் எப்பவுமே தண்ணியும் எண்ணெயும் போலதான். உச்சிகா கிளான் செஞ்சு கிளானால ஒடுக்கப்படும்னு நான் பயந்தேன். இருந்தாலும் உச்சிகா கிளானை சேர்ந்த எல்லாருமே போர் நிறுத்தத்தை தான் விரும்பினாங்க. தலைவனா அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதை தவிர்த்து எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. அதுக்கடுத்து நிஞ்சா அலையன்ஸ் லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. டெரிட்டரிஸ் மேல ஆதிக்கம் செலுத்த முயன்றுச்சு. ஒன் நேஷன் ஒன் வில்லேஜ்ங்கிற பாதுகாப்பு அமைப்பால தான் லேண்ட் ஆஃப் ஃபயரும் வில்லேஜ் ஹிடன் இந்த லீவ்ஸும் உருவாச்சு. மற்ற கண்ட்ரீஸ்மே ஒன் நேஷன் ஒன் வில்லேஜ் சிஸ்டம் தான் அடாப்ட் பண்ணாங்க. அப்படியே அந்த போருங்கிற நெருப்பு அணைக்கப்பட்டுச்சு. உடனடியான அமைதி. ஆனா சில நிகழ்வுகள் காரணமா லீஃப் வில்லேஜ் சீக்கிரமாவே கொந்தளிப்புல இறங்குனாங்க அப்படின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கே என்ன நிகழ்வுன்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட சீட்டுக்கான சண்டை உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சீட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டது ஹாஷிராமா செஞ்சு. லேண்ட் ஆஃப் ஃபயரும் என்டையர் கிளானுமே ஹாஷிராமாவை தான் தேர்ந்தெடுத்துச்சு. அதிகாரத்துல உச்சிகாவோட பிடி தளர்த்தப்படுங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. கிளானை காப்பாத்துறதுக்கு உச்சிகா தான் லீடர்ஷிப் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக நம்ம ஹாஷிராமாவை எதிர்க்கணும்னு சொன்னேன். ஆனா ஒருத்தன் உச்சிகா கிளான்ல இருந்து ஒருத்தன் கூட என்ன சப்போர்ட் பண்ணல. போர்த்திய மூட்ட விரும்பாத என்னோட சப்பார்டினேட்ஸ் இறக்கமே இல்லாம எனக்கு துரோகம் பண்ணானுங்க. தன்னோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக சுயநலமா இருக்கான். பேராசை பிடிச்சவனு குற்றம் சாட்டினது மட்டும் இல்லாம தன்னை காப்பாத்திக்க தான் தம்பியோட கண்களை திருடினவன்னு தூத்துனாங்க. எந்த அண்ணன் தான் தம்பிய வேணும்னே காயப்படுத்துவான். நான் உச்சிகாவை பாதுகாக்கணும்னு நினைச்சேன். கிராமத்தை விட்டே வெளியே வந்தேன். எல்லாரும் எனக்கு துரோகம் செஞ்சாங்க. பழி வாங்குறவனா மாறினேன். லீஃப் வில்லேஜுக்கு எதிராக போர் புரிய போறேன்னு அறிவிச்சேன் அப்படின்னு மாதரா சொல்லவும் ஹாஷிராமா வெர்சஸ் மாதரா சண்டை போட்ட விஷுவல் இமேஜஸ் மட்டும் காட்டுவாங்க. ஃபைனல் வேலின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துல நான் தோத்தேன். நான் அங்கேயே செத்துட்டேன்னு சொல்லப்பட்டுச்சு. அதை ஹாஷிராமாவுமே நம்பினா. அதுக்கப்புறமா எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. வரலாறும் என்ன மறந்துருச்சு. 2வது ஹொக்காகேவான ஹாஷிராமாவோட தம்பி என்ன போல இன்னொரு துரோகி வரமாட்டான்னு உறுதியா இருந்தான். அதனால அவன் நம்பிக்கைக்கு ப்ரூஃபா உச்சிஹாஸ்க்கு ஸ்பெஷல் பொசிஷன் கொடுத்தான்.
அவன் தான் ஹிடன் லீஃப் போலீஸ் போர்ஸை உருவாக்குனது. ஆனா உண்மை என்னன்னா இது உச்சிகாவை அரசாங்கத்து ஆட்சியில இருந்து இன்னும் தூரமா தள்ளி வைக்கிறதுக்காக. அதுன்னு மட்டும் இல்லாம இது மொத்த கிளானையுமே உன்னிப்பா கண்காணிக்கிறதுக்கான ஒரு வழிதான். அதை சில உச்சிகா மெம்பர்ஸ் உணர்ந்தாங்க. என் கிளர்ச்சியை தொடர விரும்பின மெம்பர்ஸ் அப்படின்னு மாதரா சொல்லும் போது அந்த உச்சிகா மெம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒரு கல் இருக்கு இல்லையா, அதுல மாதரான்னு எழுதி இருக்கும். மாதரா ஆனா தாமதமாயிருச்சு. காலங்கள் போக செஞ்சு கிளான் அதிகாரத்து மீதான அவங்களோட பிடியை உறுதிப்படுத்தினாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம ப்ரௌடான உச்சிகா செஞ்சுக்களோட பாலாற்ற நாய்களா மாறினாங்க. நான் நினைச்சதே தான் நடந்துச்சு. இன்னொரு சம்பவம் உச்சிகாவோட அடையாளப்பூர்வமான மறைவுக்கு முத்திர குத்துச்சு. அப்படிங்கும் போது நைன் டெயில்ஸ் காட்டுவாங்க. ஆமா, 16 வருஷத்துக்கு முன்னாடி நைன் டெயில்டு ஃபாக்ஸ் டீமன் அட்டாக் பண்ணுனதே தான் அப்படின்னு மாதரா சொல்லவும் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான் சாஸ்கே. உச்சிகாவோட விஷுவல் பவர்ஸால மட்டும்தான் நைன் டெயில்ஸை அடக்கி கட்டுப்படுத்த முடியும். லீஃப் வில்லேஜோட ஹைரப்ஸ்லாம் இந்த அட்டாக்கு பின்னாடி உச்சிகா தான் இருப்பாங்கன்னு உணர்ந்தாங்க. ஆனா அது நேச்சுரலா நடந்தது, இயற்கை பேரிடர். உச்சிகாக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் சந்தேகப்பட்டாங்க. உச்சிகா கிளர்ச்சி செஞ்சு ஆட்சியை பிடிக்க விரும்புறாங்கன்னு. அதோட விளைவா உச்சிகாவை ஆன்பு பிளாக் காப்ஸை சேர்ந்தவங்க ஸ்ட்ரிக்டா கண்காணிச்சாங்க. அதுன்னு மட்டும் இல்லாம கிராமத்தோட புறநகர் பகுதிக்கு இடம் மாறி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. மொத்தமா தனிமைப்படுத்திட்டாங்க. 3வது ஹொக்காகே மட்டும்தான் இது எல்லாத்தையுமே எதிர்த்தாரு. ஆனா ஆன்பு பிளாக் காப்ஸோட டான்சோவும் மற்ற கவுன்சிலர்ஸும் அதை காதலியே வாங்கிக்கல. கடைசியில உச்சிகா கிளான அவங்க நம்பவே இல்ல. அங்கதான் பாகுபாடும் தொடங்குச்சு அப்படின்னு மாதரா சொல்லும் போது இட்டாச்சி உச்சிகா கிரஸ்ட்ல அடிச்சிருப்பான் இல்லையா குணாய் வச்சு, அந்த இடத்த காட்டுவாங்க. மாதரா அவங்களோட அவநம்பிக்கை வெறுப்பாச்சு. இறுதியில அவங்க சந்தேகம் நிஜமாச்சு. உச்சிகா கிளான் கிராமத்தை கைப்பற்ற ஒரு சதி திட்டத்தை போட்டிருந்தது. லீஃப் வில்லேஜோட ஹைரப்ஸ்லாம் உச்சிகா கிளான்குள்ளே ஒரு உளவாளியை வச்சாங்க. அந்த உளவாளி உன் அண்ணன் தான் இட்டாச்சி உச்சிகா. அந்த மொமெண்ட்ல இருந்து இட்டாச்சியோட வேதனைகள் தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு மாதரா சொல்லவும் சாஸ்கேவோட முகமே மாறும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடன்ல ட்ரூத் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்க என்பா சாஸ்கே.